ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரிஸ் ஹாபி லாபி. இப்போ நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலமில் தாங்க ஃபைரோட்ஸில் இருக்க பார்பிக்யூ நேஷன் தான் வந்திருக்கேன். இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா, என்னுடைய யூஜி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் யூஎஸ்லேருந்து கிளம்பும் போதே இந்த பிளான் வந்து போட்டாச்சு. ஸோ வரும்போது வந்து கண்டிப்பாக குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு வர வேணாம், நமக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் நேரம் தான், அந்த டைமில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்கள பார்க்கறதுலே டைம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து வீட்லேயே வந்து விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இங்கேயும் பவிசியும் வருஷம் வந்து வீட்டில் விட்டுட்டு வந்தாச்சு. அத்தை வந்து பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஃபுட்டெல்லாம் செஞ்சு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இவங்கெல்லாம் தாங்க என்னுடைய பிஇ ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் வந்துட்டு எங்கே படித்தோம் அப்படின்னா, திருச்செங்கோடு இருக்கு இல்லையா, அங்கே இருக்க விவேகானந்தா காலேஜில் தான் வந்துட்டு பிஇ முடித்தோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் எல்லாம் மேரேஜ் ஆகி வேறு ஊரில் போய் எல்லாம் செட்டில் ஆயாச்சு. அதுக்கப்புறம் எல்லோரையும் வந்து மீட் பண்ணவே முடியலை. இந்த தடவை நான் வந்துட்டு யூஎஸ்லேருந்து கிளம்பி வந்தனால லாங் லீவுக்கு தான் வரேன் அப்படின்றனால பிளான் பண்ணி எல்லோரையும் ஒரு டே வந்து வர சொல்லி மீட் பண்ணிட்டோம். 10 வருஷம் கழித்து நாங்கள் வந்துட்டு மீட் பண்ணுறோம். ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து பார்த்தது. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சதுனால பாருங்கள், என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஃப்ரெண்ட் வந்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குற மாதிரிலாம் பண்ணுடா, ஆர்மா வந்துட்டு இப்படிலாம் பண்ண வேண்டாம், கேஷுவலாக வந்துட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கலாம், அதை நான் வீடியோ எடுத்துக்கிறேன், நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போ தான் வந்துட்டு அப்புறமா ஓகே அப்படின்னா ஓகே அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே அந்த டே வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக போச்சுங்க. பயங்கரமாக பேசி நல்லா சிரிச்சிட்டே இருந்தோம். அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனதையே மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் அந்த அன்னைக்கு வந்துட்டு இருந்தது. நமக்கெல்லாம் குழந்தைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, அந்த எண்ணத்தையே விட்டுட்டு திரும்ப ஒரு கனவு மாதிரி இருந்தது. திரும்ப பிஇ படித்தா எப்படி இருக்கும், காலேஜ்லலாம் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே வந்து 10 வருஷம் கழித்து மீட் பண்ணாலும் யாருமே எந்த ஒரு இடத்துலையுமே வந்து கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. எல்லோரும் அதே மாதிரி பிஹேவியரோட அதே மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுவே வந்துட்டு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் எங்கே போனாலும் மாறாமல் ஒரே மாதிரி இருக்கும், அப்படியே இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து எல்லாருக்குமே ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டிலேருந்து கால் வரும்போது மட்டும்தான் அப்பப்போ பிள்ளைங்க இருக்காங்கன்ற ஞாபகமே வந்துட்டு வந்தது. பேசிக்கிட்டே சாப்பிட்டதில் டைம் போனதே தெரிலங்க. டக்குன்னு இப்படிங்கிறதுக்குள்ளார போயிடுச்சு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைம் போதான்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், ஃபுட்டெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்துட்டு ஐஸ்கிரீம்லாம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பிளான். போடுங்க வெண்ணிலா 2 ஜாமுன் போதும், 2 போதும். ஓகே, அவங்களுக்கு 2 பேருக்கு வேண்டாமா? வேணுமா? கார்த்திக் தான் வேணாம்னு சொன்னாங்க. நல்லா சுட இருக்குது. இது என்னது கோம்ஸ்? இது அல்வா. ஓ, அது கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடுவாங்களா? ஓ, உனக்கு ஐஸ்கிரீம் தானே? ஐஸ்கிரீம். ஆக்சுவலி அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சைனஸ்க்காக நோஸில் வந்து சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சர்ஜரி முடிச்சு அப்போ தான் ஒரு 1 வீக் 10 டேஸ் தான் வந்துட்டு இருந்திருக்கும். பட் வந்து சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இது ஒரு நாள் தான், என்ன நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தனி தைரியம் வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சுக்கு ஒரு டெசர்ட் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன் வந்து சுகர்லாம் வச்சு வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இதுக்கு மேலே இருந்தானா அவங்களே வந்து வெளியே கிளம்புங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களே அதுக்கு முன்னாடி வந்து சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடந்து போகிற தூரத்துலேயே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்தது. அங்கே வந்துட்டு மேபல் அப்படின்ற ஒரு குர்தா ஷாப்பிங் பண்ணுற கடை மாதிரி இருந்துச்சு. சரி, என் ஃப்ரெண்டு கோமதி வந்து அங்கே சேலம்லேயே தான் இருக்கா. அவள் வந்துட்டு இங்கே போகலாம், நான் இங்கே அடிக்கடி போவேன்னு சொல்லியிருந்தனால சரி அங்கே போய் கலெக்ஷன்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம், சும்மாவது பார்க்கலாம், வாங்குறோமோ வாங்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே வந்து போயிட்டோம். உள்ளே போனது கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுங்க, எல்லாம் பார்த்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 1000 and above ரேஞ்சில் தான் வந்துட்டு இருந்தது. அதனால் வந்துட்டு யாருமே வந்துட்டு வாங்கலை. எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணி நீ தான் இங்கேருந்து கிளம்பிடுவோம், அதனால் உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், எப்போ வேணாலும் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து சொன்னதுனால நானும் மனசு மாதிரி நான் மட்டும் ஒரு குர்தா ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஷாப்பிங் பண்ணியாச்சு.
அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு ஆப்போசிட் ரோட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அதாவது சேல் போடுவாங்கள்ல, எது எடுத்தாலும் வந்து 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து எக்ஸிபிஷன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு காயத்ரி வந்துட்டு சொன்னா, வாடி அங்கே போய் பார்க்கலாம், அங்கே தான் நமக்கு ஏற்றது வந்து இருக்கும் அப்படின்னா. எனக்கும் அந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி கடையில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வெரைட்டியாக நிறையா இருந்தது அப்படின்னா வந்து பார்க்கவே வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏதாவது சின்ன சின்னதாக 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா வந்து வாங்க வந்துட்டு பிடிக்கும், இந்த மாதிரி இருந்த கலெக்ஷன்ஸ்லாம் வாங்குறதுக்கு. ஸோ அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கால் பண்ணி அத்தைக்கிட்ட வந்து பேசினேன். எப்படி பாப்பா என்ன பண்ணுறா, வருஷம் என்ன பண்ணுறான்னு கேட்டேன். பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கா, அவள் எழுந்திரிச்சானா பாலாத்தி கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேங்க அத்தை, இங்கே இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வெளியே போயிட்டு வரணும், கடையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அத்தையும் வந்துட்டு ஓகேம்மா பார்த்துட்டு வா, நான் பாப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஓகேங்க அத்தை, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கடையிலே எல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு நாங்கள் எங்களுக்கு குர்த்தாலாம் கொஞ்சம் வந்து பார்த்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் பிடிச்சது வந்து சைஸ் இருக்கிறது எங்களுக்கு வந்து பிடிக்கல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக ஃபைனலாக வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்து வந்துட்டோம். எல்லாமே அப்படி தாங்க பக்கத்துலேயே வந்துட்டு அமைஞ்சது. ஸோ இப்போ அடுத்ததாக வந்துட்டு கரெக்டாக பாருங்கள், சாப்பிட போனோம், லஞ்சுக்கு போனோம், அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ஷாப்பிங் பண்ணலாம், சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் டயர்டானதுக்கப்புறம் காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்துட்டு வந்தோம். இந்த கடை பேர் வந்து காஃபி ஸ்டாப். இது வந்துட்டு இங்கே வந்து ஃபில்டர் காஃபி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொன்னால். ஸோ கோம்ஸ் வந்துட்டு நான் இதை ஆர்டர் பண்ணிட்டு வரேன், நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ஃபில்டர் காஃபியும் அப்புறமா வந்துட்டு ஃப்ரைடு மினி இட்லி அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தா. அதுவுமே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. முக்கியமாக உங்ககிட்ட ஒன்று சொல்லவே இல்லை, மறந்துட்டேன். எங்களுடைய கேங் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜில் வந்து லாஃப்டர் கிளப் கேங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டே ஜாலியாக வந்துட்டு இருப்போம். எதை பற்றி கவலைப்படாமல் நல்லா ஜாலியாக வந்து பிரேக் டைம்லலாம் வந்து சாப்பிட்டுட்டு லாஸ்ட் பெஞ்சில் தான் நாங்கள் வந்து உட்காருவோம். ஸோ ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு பிடிக்கும், நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. ரொம்பவே வந்து நல்லா இருந்ததுங்க காலேஜ் லைஃபு. ஸோ எங்களுடைய கேங் நேம் வந்து லாஃப்டர் கிளப் கேங். எப்போவும் ஜாலியாக இருக்கிற கேங் எங்கள் கேங் தான். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு கிளம்புறது தாங்க. ஒரு வழியாக வந்து சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம். வேறு மனசே வரல எங்களுக்கு கிளம்புறதுக்கு, இருந்தாலும் கிளம்பலான்னு முடிவு எடுத்தாச்சு. நாங்கள் வீட்டில் வந்து 2 மணி நேரத்தில் வரோன்னு சொல்லி சொன்னோம். பட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 o'clock கிட்டவே ஆயிடுச்சு. பட் வந்து ஓகே, அந்த டே வந்துட்டு எங்கள் அத்தைக்கிட்டலாம் பேசி ஓகே நான் பாப்பா பார்த்துக்கிறேன்னு சொன்னனால தான் என்னால் வந்துட்டு அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. எனக்கும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவங்களாம் வந்து குட்டீஸை பார்த்துக்கிட்டனால தான் எங்களுடைய அந்த டே வந்து சூப்பர் ஃபன்னாக வந்துட்டு போச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்துட்டு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.